ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அடுத்த பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் கதையில் என்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ரொம்பவே ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் இருக்கிறேன் அப்படின்னே சொல்லலாம். சில விஷயம் நம்ம வாழ்க்கையில் வந்து தெரியும். ஆனா, இதுதான் உண்மைங்கிறதும் தெரியும். நம்மளால வெளியில சொல்ல முடியாது. அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் வந்து எல்லோருக்குமே வந்து ஒரு நிலையில வந்திருக்குங்கிறது அது உண்மைதான். ஏன்னா, நம்ம வந்து வாழ்க்கையில பயணிக்கிற ஒவ்வொரு நாளுமே வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்கள பத்தி ஒரு விஷயம் நெனச்சு வச்சிருப்போம். அதுக்கு மாறா வந்து அவங்களோட கேரக்டர் இருக்கும். ஆனா, அத நம்ம வெளியில சொல்ல முடியாது. சொன்னா வந்து நம்மளோட ஒரு வாழ்க்கையை பாதிக்க மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து எல்லா மனிதர்களுக்குமே ஏதாச்சும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் வரக்கூடிய ஒன்று தான். அந்த சூழ்நிலை எனக்கு வந்துச்சு. எங்கள் எப்படி சொல்கிறது, என்னோட வீட்டில் வந்து இந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாமாங்கிற ஒரு விஷயம்தான் என் மனசுக்குள்ளே ஒரு குழப்பமான ஒரு மனநிலையை உருவாக்குனுச்சு. என்னால் எந்த வேலையிலையுமே வந்து கவனம் செலுத்த முடியல. எந்த வேலை செஞ்சாலுமே எனக்கு அந்த சிந்தனை தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. என்னடா இப்படி இருக்காங்க அவங்க, அதாவது நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இப்போ வந்து ஒரு ஆளோட வந்து நம்ம மாப்பிள்ளை போனதுக்கப்புறம் இந்த மாதிரி உறவில் வந்து இருக்கிறாங்களே, இவங்க என்ன அப்படிங்கிறத நம்ம எத்தனை நாளாக இருக்காங்க என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி என் மனசுக்கு தோணுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வழக்கம் போல் ஆஃபீஸ் கிளம்பி போகிற மாதிரி வீட்டில் இருந்துட்டு போனேன். அம்மா கிட்ட வந்து சாப்பாடு வேணாம், நான் வந்து இங்கே கடையில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு, ஆனால் நான் ஆஃபீஸ் போகாமல் நம்ம எப்போதும் போல் போய் நோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் போல் பைக்கில் வச்சுட்டு நான் வந்து அந்த வீட்டுக்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு இருந்தேன். அவங்க எப்போதும் போல் ஒரு 10 மணி இருக்கும் காலையில், நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு செஞ்சுட்டு அந்த ஆளோட வந்து ஏறினாங்க. ஏறி போய் ஒரு அவங்க பின்னாடியே வந்து நானும் ஃபாலோ பண்ணேன். அவங்க பைக்கில் போனாங்க, நானும் வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணேன், எங்கே தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்க வந்து அந்த ஆள் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போனார். ஒரு 1 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் ஒரு வீட்டுக்குள்ளே போனார். இவங்க 2 பேருமே அந்த வீட்டுக்குள்ளே போனாங்க. நானும் போய் சரி என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்போ வந்து இவங்க 2 பேரும் வந்து தனிமையில் இருந்தாங்க. எனக்கு ரொம்ப இது வந்து அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு, கோவமாகவும் இருந்துச்சு. உடனே வந்து நான் வந்து அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சரி யார்கிட்டயாவது விசாரித்தா நம்மளுக்கு உண்மை என்ன அப்படின்னு தெரியும்ன்ட்டு நான் பக்கத்தில் ஒரு பாட்டி வந்து கடை வச்சுருந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து விசாரித்தேன். அதாவது இந்த ஒருத்தர் போகிறாரு வீட்டுக்குள்ளே, அவர் வந்து இது சொந்த வீடா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் தம்பி, சொந்த வீடு தான். அவருக்கு வந்து பொண்டாட்டியெல்லாம் கிடையாது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டாங்க. பிள்ளைங்களும் யாரும் கிடையாது. இப்போ தான் யாரோ ஒரு அம்மாவோட ஒரு 2-3 வருஷமாக வந்து ஏதோ அந்த அம்மாவோட இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிக்கடி அந்த அம்மா வந்து இங்கே அழைச்சிட்டு வருவாங்க. எப்போயாச்சும் அந்த அம்மா வந்து வரும், அவரோட வந்துட்டு இருந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு போவோம். எனக்கு தெரியும் அது. ஆனால் வந்து நான் யார்கிட்டையும் சொன்னதில்லை. ஏன்னா அவர் வந்து சொந்த வீட்டுக்காரரு, நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல. இப்போ வாடகை வச்சுருக்கவங்களா இருந்தால் காலி பண்ண சொல்லிடுவாங்க. ஆனால் அவருக்கு வந்து சொந்த வீடு இருக்கிறதுனால அவரை கேள்வி கேட்க யாரும் கிடையாதுல்ல. அதனால் வந்து அந்த பொம்பளையை அழைச்சி வந்து எப்போதும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி சொன்னுச்சு. எனக்கு வந்து அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. இதனால தான் வந்து நம்ம வந்து கூப்பிட வாங்கன்னு சொல்லியும் வராமல் இருந்திருக்காங்க. இவங்க இத்தனை நாளாக வந்து இந்த தொடர்பில் இருக்கிறது தெரியாமல் இருந்திருக்கு, ஒரு மாப்பிள்ளைக்கு தெரியாமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம். நேரம் வர்றப்போ கண்டிப்பாக வந்து இவங்கள நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு நான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதத்துலேயே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக தங்கச்சி மாப்பிள்ளையும் வந்து வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து ஒரு 3 நாள் தங்குறதுக்காக இருந்தாங்க. தங்கிட்டு அவங்க அம்மா போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தார். அப்போ வந்து தங்குற சமயத்தில் நான் என் தங்கச்சியை வந்து சொல்லி என்ன சொல்லலாம் அப்படின்னு எனக்கு யோசனையாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை அன்னைக்கு வந்து கொஞ்சம் வெளியில் போயிருந்தார் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கு. என் தங்கச்சி வந்து வீட்டில் தான் இருந்தா. நான் அவகிட்ட போயிட்டு பேசினேன். என்னடா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைண்ணா ஒன்றும் இல்லை, சும்மா வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டுருக்கேன் இங்கேருந்து ஊர்லேருந்து அப்படின்னு சொல்லி சொன்னான். சரிடா ரொம்ப நல்லது, மாப்பிள்ளை எப்படி உன்னை பார்த்துக்கிறாரு, நல்லா இருக்கா, உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி. அது ஒன்றும் பிரச்சனையே இல்லைண்ணா, அவர் ரொம்ப நல்ல கேரக்டர், நல்லா என்னை பார்த்துக்கிறாரு,
அவரை மாதிரி ஒருத்தர் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும். அந்த அளவுக்கு என்னை கேரிங்காக பார்த்துக்கிறாரு. நம்ம குடும்பத்து மேலேயும் ஒரு நல்ல ஒரு இது அவருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நான் இப்போ உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்வேன், அதை கேட்டு என் மேலே நீ கோவப்படாத, அதை நீ நம்புவியா என்னன்னு கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு என் தங்கச்சி, என்ன நான் என்ன சொல்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது, என்னென்னு திடீர்னு இப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவள் சொன்னான். ஒன்றும் இல்லைடாம்மா, உன் மாமியார் வந்து வேற ஒருத்தவங்களோட வந்து உறவில் இருக்காங்க, அது வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் எதிர்ச்சியாக பார்க்குறப்ப தான் வந்து அதை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே அவளுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னன்னா சொல்கிற, அவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரிலாம் இருப்பாங்க, எப்படி நீ இதை சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து நான் இது மாதிரி எல்லா விவரத்தையும் அவகிட்ட சொன்னேன். சரிண்ணா, அப்போனா நம்ம இப்போ போய் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இருடாமா, ஏன்னா நீங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரியும், அவங்களுக்கு போகிறாங்களா என்னென்னு தெரியலை, நம்ம வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்து மாப்பிள்ளை அப்புறம் வந்து அவர்கிட்ட நாங்கள் வந்து சொல்லலை, இது மாதிரி இங்கே தான் போகிறோன்ட்டு. நாங்கள் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போவோம் உங்களை, நீங்கள் வந்து எதுவுமே கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் நேரம் இருங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லியிருந்தோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என் தங்கச்சியோட பேச்சை கேட்டுட்டு வந்தார். வந்ததுக்கப்புறம் வந்து என்ன சொன்னோன்னா, அவரை ஃபோன் மட்டும் பண்ணி சொல்ல சொன்னோம். என்னென்னா, நாங்கள் ஊருக்கு கிளம்பி போயிட்டோமா திடீர்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்போ தானே அவங்க கிளம்பி போவாங்க, அதனால். அதே மாதிரி எப்போதும் போல் நாங்கள் வந்து ஒரு ஆட்டோவில் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம் என்ன நடக்குது என்னன்ட்டு. அதே மாதிரி எப்போதும் போல் அவங்க வந்து அந்த ஆளோட வண்டியில் ஏறி போனாங்க. எங்கள் மாப்பிள்ளைக்கு வந்து அதிர்ச்சி தாங்க முடியல, அழுகையாகவும் வந்துச்சு. நம்ம அம்மா இவ்வளோ நல்லவங்க நினச்சிக்கிட்டு இருந்தோமே, என்ன இப்படி ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு விஷயம் வந்து என்னென்னா, அந்த எப்போதும் போகிற வீட்டுக்கு போனாங்க. போயிட்டு என் தங்கச்சியை வந்து வெளியிலே நாங்கள் நிற்க வச்சுட்டு நானும் அவரும் மட்டும் போனோம். அவங்க 2 பேரும் வந்து சந்தோஷமாக இருக்கிறத இவருமே வந்து பார்த்துட்டாரு. அவருக்கு ரொம்ப அது வந்து மனசுக்கு சங்கடமாக போச்சு. அவர் அவ்வளோ அழுகையும் அழுதார். நான் இத்தனை நாளாக வந்து எங்கள் அம்மா இவ்வளோ நல்லவங்கன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு இத்தனை வருஷமாக வந்து இவங்க துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுதார். எனக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கவலையான ஒரு மனநிலையில் தான் நான் இருந்தேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என் மாப்பிள்ளையை வந்து இது மாதிரி எப்படி சொல்கிறது, நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, இதை எதுக்காக உங்ககிட்ட நான் சொன்னேன்னா, உங்கள் அம்மா வந்து நான் தப்பாக காட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் கிடையாது, இது தெரிஞ்சு நான் மறைச்சிருந்துருக்கலாம். எதுக்காக நான் அவங்கள்ட்ட சொன்னேன்னா, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை தேவைப்படுது, அவங்களுக்கும் சில சந்தோஷங்கள் தேவைப்படுது, அது வந்து ஏமாற்றிக்கிட்டு அவங்க வந்து வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவருக்கான ஒருத்தர் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது, அதை நம்ம வந்து புரிஞ்சிக்காமல் இத்தனை நாளாக வந்து அவங்கக்கிட்ட இருந்திருக்கோம், அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்க வாழட்டும், அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து எடுத்து சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து என் மாப்பிள்ளை வந்து அவங்க அம்மா கிட்ட போய் பேசினார். இது மாதிரி நீ வந்து இன்னொருத்தவங்களோட உறவு வச்சிருக்கிறது எனக்கு தெரியுமா, நீ ஏன் இத்தனை நாளாக மறைச்ச அப்படிங்கிற மாதிரி அவரோட அம்மா கிட்ட வந்து அவர் கேட்டார். அவங்க அதுக்கு அழுதாங்க. என்னால் வந்து இதை வந்து உன்கிட்ட எப்படா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு அவர் மாப்பிள்ளை வந்து, நீ வந்து அவரோட பிடிச்சிருந்தா அவரோட நீ வாழு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எதுக்கு நீ ஏமாற்றிக்கிட்டு உலகத்தை ஏமாற்றிக்கிட்டு நீ வாழ்கிற, உனக்கு அவரோட இருக்கணும்னு தோணுனா வாழு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதில் எல்லாம் தலையிட மாட்டேமா, உன் சந்தோஷத்தை நீ வந்து வாழ்க்கையில் எடுத்துக்கோ, எனக்காக நீ வாழ்ந்த இத்தனை வருஷம் இனிமே உனக்காக வாழு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அவரோடைய வந்து அவங்க வாழ்க்கையை வந்து தொடங்க அவங்க வாழ்க்கையை நல்லபடியாக தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் தங்கச்சியும் அவங்க வீட்டுக்காரரும் வந்து நல்லபடியாக தனியாக சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது எதுக்காக இந்த கதை உங்ககிட்ட நான் சொல்கிறேன்னா, எல்லோருக்குமே வந்து அவங்களுக்கு பர்சனல் லைஃப்பில் நிறைய வந்து ஃபீலிங்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் கட்டுப்படுத்திட்டு அவங்கள ஏமாற்றிட்டு இது மாதிரி மறைஞ்சு வாழ்கிறதோட உண்மையை சொல்லி நம்ம தைரியமாக வாழ்கிறது ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.